ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைமணம் பை கனி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கொங்குநாடு ஸ்பெஷல் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். கடலை எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த அரிசி பருப்பு சாதம் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. இது நீங்கள் ஒரு குவிக் டின்னர், நீங்கள் குவிக் லஞ்சாக பண்ணுறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவாங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதோட ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 3 வரமிளகாய் நான் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக அதெல்லாம் பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது சேம் குவான்டிட்டி சேர்க்குற மாதிரி இருக்கும். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி அந்த மாதிரி சேர்க்குற மாதிரி இருக்கும். சம அளவில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு சாம்பார் சாதம்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பட் அரிசி பருப்பு சாதத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டாலே போதுமானது. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வாசமாக நல்லா வதங்கி வரணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இது ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாமே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லேயே பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸஸாக எதுவுமே தேவைப்படாது. இது கூட 2 பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைன் சாப் பண்ணல. ஸோ அதையும் சேர்த்திட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன். இதில் வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள். ஸோ இது வந்துட்டு நான் சேர்த்திக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வாசம் சூப்பராக வரும். அந்த சாம்பார் தூளோட வாசம், நீங்கள் போட்டிருக்க தக்காளி வெங்காயம் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அந்த சாம்பார் தூள் மஞ்சத்தூளோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி சேர்த்தி நான் கொதிக்க வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி அரிசி அளவு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்தா போதும். அதுதான் கரெக்டான அளவு. டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி வந்துட்டு சேர்த்திக்கிறேன். இந்த தண்ணி கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ பிரியாணி, தக்காளி சாதம்லாம் பண்ணும்போது கொதிக்க வச்சு சேர்ப்பாங்க. இது கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே பார்க்கும்போதே தெரியும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு ஜஸ்ட் கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் குழஞ்ச டெக்ஸ்சர் மட்டும் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டுக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி. இது நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நெய் சேர்த்திட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு நெய் பிடிக்காது. அதனால் நான் இது எல்லாத்துலேயும் சேர்க்கல. தனியாக நாங்கள் போட்டு நெய் சேர்த்து சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யாருக்கு தேவையோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.